அடுத்து இன்னும் ஒருவர் இங்கே கௌரவப்படுத்தப்பட போகின்றார். உண்மையிலே அவருடைய கௌரவத்தையும் நாங்கள் இங்கே வழங்க வேண்டும். பெர்னதேத்தம்மா அறக்கட்டளை சார்பிலே இலங்கை தலைவர் மகேந்திரன் நிர்மலா அவர்கள் டயன் சீமாட்டி சமூக செயற்பாட்டாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். அவருக்கான ஒரு கௌரவத்தினை இந்த மேடைகளை நாங்கள் வழங்க போகின்றோம். இங்கே ஒரு பலமான கரவசத்தோடு இந்த மேடைக்கு பெர்னதேத்தம்மா அறக்கட்டளை இலங்கை தலைவர் மகேந்திரன் நிர்மலா டயன் சீமாட்டி சமூக செயற்பாட்டாளர் கௌரவிக்கப்படுகின்றார். மேடையிலே எங்கள் நிகழ்ச்சியுடைய அதிதிகள் சார்பிலே அந்த பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்ற அந்த பொன்னாட நிகழ்வு இடம்பெறுகிறது. எனவே மேடையில் இருக்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றாக இந்த மேடையிலே சங்கமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விருது மேன் ஆஃப் த நேஷன் 2025. உங்களுக்கு தெரியும், இது சமூக சேவைகள், சமூக அபிவிருத்தி, தலைமைத்துவம், அதே போல் சமூக நல்லிணக்கம், மனித உரிமை பாதுகாப்பு போன்ற பல்வேறுபட்ட துறைகளிலே பாண்டித்யத்தை வெளிப்படுத்துகின்றவர்களுக்கான ஒரு விருது. விமன் ஆஃப் த நேஷன்ஸ் ஆக இப்பொழுது தெரிவாகி இருக்கக்கூடிய ஒருவர் இங்கே இருக்கின்றார். அவரை நாங்கள் கௌரவப்படுத்த போகின்றோம். முகுந்தன் அபிராமி அவர்களை அன்போடு பெருமையோடு உங்களுடைய கரவசத்தின் மத்தியிலே இந்த மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த கௌரவத்திலே ஒரு விசேஷ அம்சம் இருக்கிறது. இவருடைய அறக்கட்டளையின் மூலமாக நிறைய நன்மைகளை பெற்ற ஒருவர். அவர்களுடைய கரங்களினாலே, அவருடைய அந்த தர்மத்தினாலே அபிராமி அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்த போகின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த மேடையில ஒரு துடிப்பான இளைஞர் அங்கும் இங்கும் ஓடி திரிகிறார், ஒரு சுருட்டை தலையோட. அந்த அவர்தான் இந்த நிகழ்ச்சியுடைய பிரதான ஒழுங்கமைப்பாளர்களில் ஒருவர். வடமத்திய மாகாணத்தினுடைய எங்கள் நிறுவனத்தினுடைய டைரக்டர், அதே போல இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவர், புகழ்பெற்ற வளர்ந்து வருகின்ற ஒரு பொறியியலாளர் என்றால் மிகையல்ல. அவருடைய அந்த கரங்களினாலேதான் இந்த கௌரவம் போய் சேர்கிறது. முருகநாதன் அபிராமி அவர்களுக்கு இதோ அந்த சான்றிதழும் இப்பொழுது அவருடைய கரங்களுக்கு. எல்லாவற்றையும் வழங்கி பெருமை கொள்கின்றார் AH அர்ஷத் அவர்கள், வடமத்திய மாகாணத்தினுடைய டைரக்டர். இப்பொழுது